Example 1.26 the perimeter of a regular polygon. Perimeter அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா adding all the sides தான் நமக்கு perimeter. ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட பெரிமீட்டர் என்ன? இது ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 இது 2 இது 3ன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 + 2 + 3. ஓகே, ஸோ இதுதான் இப்போ 5 + 2 7 10 இதுதான் இதோட பெரிமீட்டர். நெக்ஸ்ட் ரெகுலர். ரெகுலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெகுலர்னா என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரையாங்கிள் ஆர் ஒரு ஏதோ ஒரு 5 சைட் பிகர் இருந்தாலும் இது எல்லாமே ஈக்குவல். தட் இஸ் இதுவும் 5 இதுவும் 5 இதுவும் 5 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா ரெகுலர். இப்போ பாலிகன். பாலிகன்னா என்னது? விச் இஸ் ஹேவிங் மெனி சைட்ஸ். பாலிகன் அப்படின்னா 3 சைட்ஸ் இருந்தா ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அப்போ பாலிகன்னா என்னது? விச் ஹேஸ் மெனி சைட்ஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஒரு பாலிகன் எத்தனை சைடுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சைடோட மெஷர்மெண்ட் ஈச் சைடோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். அப்புறம் பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 17.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம இது ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3 சைட்ஸ் இருக்கு. இதோட பெரிமீட்டர் என்ன? இதோட பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15. இதோட சைட்ஸ் என்னது? சைட்ஸ் எத்தனை இருக்கு? டோட்டலா 3 சைட்ஸ் இருக்கு. அப்போ மெஷர்மெண்ட் ஆஃப் ஈச் சைடு என்னது? 15/3 என்ன போடுவோம் நம்ம? 5. ஸோ நமக்கு அதே மாதிரி தான் நம்ம இங்க என்ன பண்றோம்? ஸோ நம்பர் ஆஃப் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 17.5 that is perimeter divided by measurement of each side. ஓகே, அதை நமக்கு டிவைட் பண்ணா என்னது? நம்பர் ஆஃப் சைடு கிடைச்சிடும். இப்போ சைடோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 17.5 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைடு நம்ம போட்டிருப்போம். இப்போ நமக்கு இங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 17.5 டிவைடட் பை 2.5. ஓகே, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பை 10 போடலாமா? ஏன் 10 போடுறேன்? இங்க ஒரே ஒரு டெசிமல் இருக்கு, அதனால இங்கேயும் 10னா இங்கேயும் 10. அப்போ நமக்கு என்ன வரும்? 175 டிவைடட் பை 25. ஓகே, ஸோ ஹவு மெனி 25s? ஒரு 25 4 5 6 7 25s வருமா? ஸோ 7. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பாலிகன் ஹஸ் 7 சைட்ஸ். 7 சைட்ஸ் பாலிகன் எப்படி நம்ம வரையலாம்? ஒரு சைடு 2 3 4 சைடு 5 6 7. ஓகே, திஸ் இஸ் 6 சைடு. நம்ம 7 சைடு தான் வரையணும். 7 சைடுனா என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 7. ஓகே, எல்லாமே வந்து ஈக்குவல் ஷேப் ஈக்குவல் இதில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா எத்தனை சைடு இருக்கு? 7 சைட்ஸ். ஓகே, ஈச் சைடு வந்து 2.5 சென்டிமீட்டர் வரணும். 1 2 3 4 5 6 7 எல்லாமே வந்து சேம் மெஷர்மெண்ட்ல நம்ம வரையணும். திஸ் இஸ் 7 சைடு எடுத்தது நம்ம என்ன சொல்றோம்? ஹெப்டகன். ஹெப்னா 7. ஸோ இட் இஸ் ஹெப்டகன். ஓகே, 7 சைட்ஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? ஹெப்டகன் சொல்லுவோம்.